आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र सनिभ्यश्च राहवे केतवे नमो नमः. आदित्यादि नवग्रह देवताभ्यो नमो नमः. ஜோதிஷம்னா நம்முடைய ஜனன ஜாதகம் தான். எப்படி ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம எய்ம் பண்ணுறோம், ஜனன ஜாதகத்தை வச்சு தான் பேசுகிறோம், அதை வச்சு தான் எல்லா சுபகாரியமும் பண்ணுறோம், சுபகாரியமாக இருக்கட்டும் அசுபகாரியமாக இருக்கட்டும். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் போக கோச்சாரம்னு ஒன்று வருது. கோச்சாரத்தில் எப்படி வருதுன்னா சனி பயிற்சி ஆகலாம், குரு பயிற்சி ஆகலாம், ராகுகேது பயிற்சி ஆகலாம். இந்த 3 ராஜகிரகங்கள் சொல்கிறோம். ஸோ கிங் பிளானட். ஸோ கிங் பிளானட்டுங்கும் போது என்ன விஷயம்னா அது கர்மாவாக அது செய்யட்டும் அப்படி நம்ம விட முடியாது. ஆனால் விடுறோம். ஏன் விடுறோன்னா அந்த கிரகத்தினுடைய சாராம்சம் அதோடைய தாக்கத்தை நம்ம மேலே காமிக்கத்தான் செய்யும். ஏன்னா சீர்ஷ முகபாகு ஹிருத்யோதராணி கரிவஸ்தி குக்கிய சம்யானி ஊரு ஜானு ஜங்கே சரணாவிதி ராசியோகோ அஜாத்தியாக. அஜாத்தியாகனா மேஷராசி குறிக்கிறோம். இது காசபுருஷ தத்துவத்தின் படி நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போம். ஆனால் சனி பகவான் வந்துட்டு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறாரு. ஆனால் எல்லாம் ஜோதிடருக்கும் நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கொஷின் என்னென்னா, விருச்சிக ராசியோ கடக ராசியில் அஷ்டமத் சனின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அஷ்டமத் சனியில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, பிரச்சனை வரக்குது, நடக்கலாம், மேபி எதுவும் ப்ராப்ளம் வரலாம், இல்லை சொத்து இருக்கிறவங்க இழந்து போகலாம், இல்லை திருப்பி மீண்டு வரலாம். இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும். ஆனால் விருச்சிக ராசிக்கு வந்து இந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடிய சனியோ அஷ்டமத்தில் குரு வராரு. இப்போ 7லேருந்து அஷ்டமத்தில் குரு வராரு, எங்கள் மிதுனத்துக்கு மாறுறாரு. ஸோ இவ்வளோ காரியம் இருக்குது. இவ்வளோ காரியத்தில் இருக்கும்போது ஒரு விருச்சிக ராசியை மட்டும் மெயின் பண்ணுறதோ, இல்லைனாக்கா 12ல் குரு வருது கடகராசிக்கு இது ஒரு மெயின் பண்ணுறதோ, இல்லை தனுசு ராசிக்கு 4ல் குரு சனி பகவான் வராரு, 7ல் குரு வராரு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளானட் வந்து பிரிச்சிருக்கும்போது எந்த விதத்தில் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவத்திலேயோ குரு பகவான் 8ஆம் பாவத்திலேயோ இருக்காருன்னு சொன்னால் அது சுழற்சி, ஆர்பிட்டில் பிளான் சுழற்சி தான் வரும், சுற்றிக்கிட்டு தான் வரும். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. பட் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி குரு ஸ்தானத்து பலமா திக் பலமா? திக் பலம்னு சொன்னால் ஸ்தானத்துக்கு தான் நம்ம திக்குன்னு சொல்கிறோம். திருஷ்டி பலம்னு நம்ம சொல்லணும். இப்போ திருஷ்டின்னு என்ன அர்த்தம்? பார்க்குற பார்வைன்னு அர்த்தம். இப்போ பார்க்குற பார்வைக்கு என்னென்ன இருக்குது? 5, 7, 9. ஸோ 5, 7, 9ஆம் பார்வையை குரு பார்க்குது. எங்கே பார்க்குது? ஸோ ஸ்தானத்தை காட்டிலும் தன்னோட திருஷ்டிக்கு பலம் ஜாஸ்தின்னு குருவுடைய அத்தியாயம் இருக்குது, அது ஃபார்முலாவே இருக்குது, அஸ்ட்ரானமியில் ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ குரு தன்னோட 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குது? 2 பார்க்குது. எங்கே? ராசிக்கு 2 தனுசு. அதே மாதிரி தன்னோட 5ஆம் பார்வையை அங்கே